ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலைக் குழு தனது அறிக்கையின் முதல் பாகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பித்துள்ளது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் நடுநிலையான முறையில் மேற்கொள்ளப்படும் இந்த ஆய்வு தேசிய அளவிலான 4வது முக்கிய ஆய்வாக பார்க்கப்படுகிறது. தற்போது தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையின் முதல் பாகம் 10 இயல்களை கொண்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி அதிகார பரவலாக்கத்திற்கும் மாநில சுயாட்சிக்குமான வாதம், அரசமைப்பு சட்ட திருத்தம், மாநிலங்களின் ஆட்சி நில ஒருமைப்பாடு, மொழி, ஆளுநர், தொகுதி மறுவரையறை, தேர்தல்கள், கல்வி, சுகாதாரம், சரக்கு மற்றும் சேவை வரி ஆகியவை அதில் இடம்பெற்றுள்ளன. கூட்டாட்சி முறைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து விரிவான ஆய்வை மேற்கொண்டுள்ள இந்த அறிக்கை உண்மையான கூட்டுறவு கூட்டாட்சி முறையை வலுப்படுத்தும் பகிர்ந்துரைகளை முன்வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையே 10 இயல்களை கொண்ட மேலும் 2 பாகங்கள் தயாராகி வருவதாகவும், சட்டமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின் பல்வேறு இந்திய மொழிகளில் பொதுவெளியில் முன்வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. மதுரை தமுக்கம் மைதானம் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரை 1.3 கிலோமீட்டர் நீளத்திற்கு 213 கோடி ரூபாயில் மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இப்பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 21ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். இத்தகவலை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாட்டின் விடுதலைக்காக தனக்கென பாதையை உருவாக்கி தென் மாவட்ட மக்களை விடுதலை போரில் ஈடுபடுத்திய அவரது நினைவாக பாலத்திற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என பெயரிட்டிருப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வரும் மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தலைவர்கள் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர். மதுரையில் வரும் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். அதற்குள் என்டிஏ கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்க பாஜக அதிமுக கட்சித் தலைவர்கள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். அந்த கூட்டணி இறுதி வடிவம் பெறாமல் தடுமாறி வரும் நிலையில் தேமுதிகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நடைபெற்ற முக்கிய ஆலோசனையில் ஒன்றிய இணையமைச்சர் எல். முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவதற்குள் மேலும் சில கட்சிகளை சேர்த்து கூட்டணியை இறுதி செய்வதோடு கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரையும் மேடை ஏற்றுவது தொடர்பாக ஆலோசனை நடந்ததாக கூறப்படுகிறது. அடுத்து வரும் நாட்களில் அதற்கான காய் நகர்த்தலில் அதிமுக, பாஜக ஈடுபடும் என தெரிகிறது. வேலூர் பாலாற்றங்கரையில் மயான கொள்ளை திருவிழாவின் போது 60 அடி உயர தேர் சாய்ந்து நேரிட்ட விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர். மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 60 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான 3 தேர்கள் டிராக்டர்கள் மூலம் விருதம்பட்டு பகுதியில் இருந்து பாலாற்றங்கரை நோக்கி எடுத்து வரப்பட்டன. இதில் 2வதாக வந்த கடிஞ்சூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் தேர் மீண்டும் கோயிலுக்கு புறப்பட ஆயத்தமானது. அப்போது எதிர்பாராத விதமாக தேர் அடியோடு சாய்ந்து விழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. தேருக்கு அடியில் சிக்கியவர்களை அப்பகுதியில் இருந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக மீட்டனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 5 பேர் வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். தேர் கவிழ்ந்தபோது திரளான கூட்டத்தினர் எதிர் திசையில் இருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மயான கொள்ளை திருவிழாவின் போது நேரிட்ட இந்த விபரீத சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சரிகம நிறுவனம் வசம் உள்ள 134 படங்களின் பாடல்களை பயன்படுத்தவோ, உரிமை கோரவோ அல்லது மற்றவர்களுக்கு உரிமம் வழங்கவோ கூடாது என இளையராஜாவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1976 முதல் 2001 வரையிலான காலகட்டத்தில் இளையராஜா இசையமைத்த சுமார் 134 திரைப்படங்களின் இசை மற்றும் ஒலிப்பதிவு உரிமைகள் தங்களுக்கே சொந்தம் என சரிகம நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. தயாரிப்பாளர்களுடன் முறைப்படி ஒப்பந்தம் செய்து காப்புரிமையை பெற்றுள்ளதாக சரிகம நிறுவனம் மனுவில் தெரிவித்திருந்தது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இளையராஜா தரப்பு இந்த பாடல்களை தனது சொந்த பாடல்கள் என்றும் இதனை டிஜிட்டல் தளங்களில் பதிவேற்றியது சட்டவிரோதம் எனவும் குறிப்பிட்டது. ஆனால் 1957 காப்புரிமை சட்டத்தின்படி ஒரு படத்திற்காக உருவாக்கப்படும் இசைக்கு அந்த தயாரிப்பாளரே முதல் உரிமையாளர் என்பதை சரிகம தரப்பு வாதிட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சரிகம வசம் உள்ள 134 படங்களின் பாடல்களை இளையராஜா அல்லது அவர் சார்ந்த பிரதிநிதிகள் பயன்படுத்தவோ, உரிமை கோரவோ அல்லது மற்றவருக்கு உரிமம் வழங்கவோ கூடாது என உத்தரவிட்டார். கொசு ஒழிப்புக்காக சென்னை மாநகராட்சி ஒதுக்கிய நிதியிலும் ஊழல் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் கொசு தொல்லை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கடந்த 2 மாதங்களாக கொசு மருந்து அடிக்கும் பணிக்கு யாரும் வரவில்லை என்று மக்கள் புகார் கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மழைநீர் வடிகால்கள், கால்வாய்கள் மற்றும் குப்பை கூடங்களை மாநகராட்சி சரிவர பராமரிப்பு செய்யாததே கொசுக்கள் அதிகரிப்புக்கு காரணம் என்றும், கொசுக்கடியின் காரணமாக டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகவும் பழனிசாமி கூறினார். எனவே கொசுக்களை ஒழிக்க மருந்தடிக்க வேண்டும் என கூறியுள்ள அவர், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வீடு வீடாக சென்று தண்ணீர் தேங்கியுள்ளதா என ஆய்வு செய்வதுடன் காய்ச்சல் முகாம் நடத்தவும் வலியுறுத்தியுள்ளார்.
நீலகிரி உயிர் சூழல் மண்டலத்தில் மட்டுமே காணப்படும் உள்ளூர் பறவைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஆவணப்படத்தை பள்ளி மாணவர்கள் கண்டு ரசித்தனர். நீலகிரியில் சோலை, காடுகள், புல்வெளிகள், நீர்நிலைகள் இருப்பது போலவே ஏராளமான உயிரினங்கள் வாழ்கின்றன. அங்கு 21 வகையான பறவைகளும் உள்ளன. இந்த உள்ளூர் பறவைகள் பற்றி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் இணைந்து தன்னார்வலர்கள் உதவியுடன் விங்ஸ் ஆஃப் விஸ்பர்ஸ் என்ற பெயரில் ஆவணப்படம் தயாரித்து வெளியிட்டுள்ளனர். ஸோ எண்டமிக் பேர்ட்ஸ்னால் என்ன, எத்தனை வகையான பேர்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் மைக்ரேஷன்ஸ்னால் என்ன, இப்போ ஒரு மைக்ரேஷன் ஆகும்போது எங்கெங்கே இந்த பேர்ட்ஸ் வரும், இந்த ஒரு டேட்டா வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரியாக எங்கேயும் இல்லை. ஸோ இதை அப்ரோச் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட நாங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தோம், எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, இதை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறோன்னு கேட்டிருந்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு 6 months வந்து என்னோடய டீம் நாங்கள் எல்லாமே சேர்ந்து நாங்கள் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21 எண்டமிக் பேர்டை வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். தன்னார்வலர்கள் சுமார் 6 மாதம் ஆய்வு செய்து உருவாக்கிய இப்படத்தை மாணவர்கள் கண்டு ரசித்தனர். நீலகிரி மண்டல பறவைகள் குறித்து இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்காகவும் அவற்றை பாதுகாப்பதற்காகவும் ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் சர்வதேச போட்டிகளை வேடிக்கை மட்டுமே பார்த்து வந்த நம் வீரர்களுக்கு வெற்றி பெறும் வாய்ப்பை முதலமைச்சர் ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மாலையீடு அருகே வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி வழங்கினார். பின்னர் பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிலர் முடக்க நினைத்ததாகவும் அதனாலேயே 3 மாதத்திற்கு சேர்த்த பணம் வரவு வைக்கப்பட்டதாகவும் கூறினார். நம்முடைய அரசுடைய முன்னெடுப்புகளால சர்வதேச விளையாட்டு போட்டிகளை வேடிக்கை பார்க்கின்ற இடத்துல இருந்து தமிழ்நாடு இன்னைக்கு சர்வதேச போட்டிகளை கலந்து கொள்வது மட்டுமல்லாம அதில் ஜெயிக்கின்ற ஒரு வாய்ப்பையும் முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். தமிழ்நாட்டு வீரர்கள் இன்னைக்கு சர்வதேச தேசிய போட்டிகளில் கலந்துக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சாம்பியன்ஸ் திறக்கத்தின் மூலமாக உடனுக்குடன் நிதியுதவியும் வழங்குகின்றோம். உதயநிதி ஸ்டாலின் 24 மணி நேரமும் சுழன்று பணிபுரிவதாக கூறி அவருக்கு வெள்ளி சுவர் கடிகாரத்தை அமைச்சர் ரகுபதி வழங்கினார். திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை இணைக்கக்கூடிய சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விடையூர் கலியனூரை இணைக்கும் வகையில் கொசஸ்தலை ஆற்றின் நடுவே உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் மேம்பாலம் பகுதியில் இருந்து கலியனூர் கிராமத்திற்கு செல்லும் சாலை சேதமடைந்து இருப்பதால் பாலம் கட்டியும் எந்த பலனும் இல்லை என பொதுமக்கள் கூறுகின்றனர். எனவே சாலையை விரைவில் சீரமைத்து தர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. காய்கறி ஏற்றின்னு போக முடியல, பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல, வர முடியல, லைட்டும் இல்லை, மாசமாக இருக்கிற பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியல. எல்லாமே திருவள்ளூர், கடம்பத்தூர் இந்த மாதிரி தான் போகணும். இந்த பக்கம் இருக்கிற 17 கிராமம் மொத்தமே இந்த பக்கம் தான் வரணும். நடந்து போயிட்டு நடந்து தான் வரும். பிரிட்ஜு போட்டு கொடுத்தாங்க முதல்வர் ஐயா, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் போயிட்டு வர்றதுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும், ரோடு அதே மாதிரி லைட் வசதி பண்ணி கொடுக்கணும். மானாமதுரையில் போதிய அளவு லாரிகள் கிடைக்காததால் விவசாயிகள் நெல் மூட்டைகளுடன் தற்காலிக நெல் கொள்முதல் மையங்களில் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கிட்டங்கிகளுக்கு நெல் மூட்டைகள் கொண்டு செல்ல முடியாததால் ஒவ்வொரு நெல் கொள்முதல் மையத்திலும் 3000 முதல் 5000 நெல் மூட்டைகள் வரை தேங்கி கிடக்கின்றன. இதனால் கொள்முதல் செய்யும் அளவு குறைந்து விட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நிறைய லோடு எடுத்து வச்சிருக்காங்க. அது சரியான நேரத்தில் லாரியில் எடுத்துகிட்டு போக முடியாமல் கிட்டத்தட்ட 6-7 லோடு இங்கேயே கிடக்கு. அதனால மற்ற விவசாயிகள் இடம் இல்லாமல் போடுறதுக்கு இடம் இல்லாமல் மிக சிரமத்துக்கு உள்ளாராக. ஒவ்வொருத்தரும் போட்டு 15-16 நாட்கள் தான் போட வேண்டிய சூழ்நிலை வருது. இதில் மழையில் வந்தால் ரொம்ப இடர்பாடு நிறைய ஏற்படுது. திடீரென மழை பெய்தால் நெல் மூட்டைகளை பாதுகாக்க வாய்ப்பில்லை என்று கூறும் விவசாயிகள் தமிழ்நாடு அரசு கூடுதல் லாரிகளை ஏற்பாடு செய்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே குளத்தீரான்பட்டு கீழ அம்பலக்கார தெருவில் 80 ஆண்டுகளாக வசிப்போர் வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 11 குடும்பங்கள் 80 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு இதுவரை பட்டா வழங்காததால் குடிசை வீட்டிலேயே வசிக்கும் நிலை உள்ளது. இந்த நிலையில் ஆட்சியர் அருணாவை சந்தித்து 11 குடும்பத்தினர் பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர். முன்னோர்கள் வாழ்ந்தவங்க இதுக்காக வீட்டுமனை பட்டாவுக்காக போராடி பல பேர் உயிரிழந்துட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் பட்டா கிடைக்கல. எம்எல்ஏ கிட்ட மனு கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர் இதுக்கு முன்பாக இருந்த தாசில்தார்ட்டெல்லாம் மனு கொடுத்துருக்கோம். அவங்க பார்த்துட்டு போகிறாங்களே தவிர பட்டா கொடுக்க மாட்டாங்க. திரும்பி என்ன எதுவும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் பாம்பர மக்களுங்கிறதுக்காக நாங்கள் ஓரளவுக்கு தான் போக முடியுது. அதை தவிர எங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள்லாம் கூலி வேலை பார்க்குறதுனால எங்களால் அடுத்தடுத்த நடவடிக்கைக்கு பட்டா வழங்கவில்லை என்றால் அரசு ஆவணங்களை ஒப்படைத்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே குடியேறுவோம் என்று வேதனையுடன் தெரிவித்தனர்.
நாகை அருகே சுனாமி வீடுகள் மறுசீரமைப்பு பணிகளில் முறைகேடு நடப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாகையில் சுனாமி பேரலை தாக்கி வீடுகளை இழந்தவர்களுக்கு அரசு சார்பில் கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. தற்போது 20 ஆண்டுகளுக்கு மேலானதால் இந்த வீடுகளின் மேற்கூரைகள் இடிந்து விழுகிறது. இந்த நிலையில் சேதத்தை பொறுத்து மறுசீரமைப்பிற்காக அரசு சார்பில் 50,000 ரூபாய் முதல் 2,40,000 ரூபாய் வரை தெத்தி பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இவை முறையாக சேதமடைந்த பயனாளிகளை சென்றடையாமல் குறிப்பிட்ட சில குடும்பங்களுக்கு கிடைப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பெண்கள் சிலர் புகார் மனு அளித்துள்ளனர். 50,000 ஒரு வீட்டுக்குன்னு அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பணத்தை வந்துட்டு கட்சிக்காரங்க வந்துட்டு அந்த பணத்தை வாங்கிடுறாங்க. வாங்கி நாங்கள் வந்து அந்த வீட்டை சீரமைச்சு பண்ணித்தரோம் அப்படின்னுட்டு வீட்டுக்காரங்க கையில் ₹1 கொடுக்கறது கிடையாது. இப்போ என் அக்கௌண்ட்டில் அந்த பணம் விழுந்துச்சுன்னா என் வீட்டு வாசலில் அடுத்த நிமிஷம் வந்து நின்றுறாங்க. நின்று அந்த பணத்தை வந்து வாங்கிடுறாங்க. வாங்கி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கொடுத்த பணத்துக்கான வேலை பார்த்துருக்காங்களான்னு வந்து வீட்டை வந்து ஆய்வு பண்ணுங்க. அரசியல் தலையீடு இன்றி மறுசீரமைப்பு தொகை முழுவதுமாக தங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்டோர் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தனிநபர் ஒருவர் பாதையை ஆக்கிரமித்துள்ளதால் நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். தலையாமங்கலம் கிராமத்தில் பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த அருள்ஜோதி என்பவர் சாலை ஓரமாக ஒரு இடத்தை ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவ்வழியாக அறுவடை இயந்திரம் செல்லக்கூடாது என்று அவர் தடுத்து நிறுத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ட் வயக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து விவசாய விளைஞ்ச நெல் 1 மாதமாக அறுக்க முடியாமல் கிடக்கு. இன்றைக்கி 15 நாளாக போராடி எந்த ஒரு விடுமோசமும் வரல. அரசு வந்து எங்களுக்கு தலையிட்டு எங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ரோடு எடுத்து அவங்கவுங்க வயலில் வண்டி இறங்குற மாதிரி எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. விளைஞ்ச நெல் அறுக்க முடியாமல் பூரா முளைச்சி போய் இன்னைக்கு கிடக்கு. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் புதிய ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை மறுசீரமைப்பு செய்வதற்காக அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் புதிய ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. இதன்படி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து மாதர்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம், காஞ்சிபுரம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து சாலவாக்கம் ஊராட்சி ஒன்றியம், விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து கிளியனூர் ஊராட்சி ஒன்றியம், திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளார் மற்றும் பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து மழையூர் ஊராட்சி ஒன்றியம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி மற்றும் கேலமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை பிரித்து அஞ்செட்டி ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசு இந்திய ராணுவத்தை ஈஷா யோக மைய உரிமையாளருக்கு குத்தகைக்கு விட்டுள்ளதா என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை ஈஷா மையத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் முப்படை ராணுவ அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் பாரத் பூஷன் விருது வழங்கி கௌரவித்தார். இதற்கு பல்வேறு தரப்புகளில் இருந்து எதிர்ப்புகளும் கண்டனமும் வலுத்து வரும் நிலையில் நமது ராணுவ அதிகாரிகளை பாதுகாப்பு அமைச்சரை இவ்வாறு கேவலப்படுத்தும் செயல் இதற்கு முன் எப்போதும் நடந்திருக்காது என்று சண்முகம் விமர்சித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசு இந்திய ராணுவத்தை ஈஷா யோக மைய உரிமையாளருக்கு குத்தகைக்கு விட்டுள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் விருது வழங்க அரசுக்கு சொந்தமான இடமே கிடைக்கவில்லையா என கண்டனம் தெரிவித்துள்ளார். நடிகர் சிவகார்த்திகேயனின் 26வது படத்திற்கு சேயோன் என பெயரிடப்பட்டுள்ளது. நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தை இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்குகிறார். இந்த நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். சேயோன் படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. சிவகார்த்திகேயன் கமல்ஹாசன் கூட்டணியில் வெளியான அமரன் திரைப்படம் 300 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்து சாதனை படைத்த நிலையில் இக்கூட்டணி 2வது முறையாக இணைந்திருப்பது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் புதிய படத்திற்கு பாக்கெட் நாவல் என பெயரிடப்பட்டுள்ளது. இப்படத்தில் கன்னட நடிகர் ராஜ்பி ஷெட்டி, கிஷோர், மாளவிகா மோகனன் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இப்படத்திற்கு இளையராஜா இசையமைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீலக்ஸ் திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் விஜய் சேதுபதியும் நடிக்க உள்ளதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வீழ்த்தியது. டாஸ் வென்ற இலங்கை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க வீரர்களான மிச்சல் மார்ஷ் மற்றும் டிராவிஸ் ஹெட் அதிரடியாக விளையாடி 6 சதத்தை கடந்தனர். அதன்பின் களமிறங்கிய வீரர்கள் சீரான இடைவேளையில் ஆட்டமிழக்க ஆஸ்திரேலிய அணி 20 ஓவர்கள் முடிவில் 181 ரன்களை எடுத்தது.
இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இலங்கை அணி பதும் நிசங்காவின் அதிரடி சதத்தால் 18 ஓவர்களிலேயே 2 விக்கெட் இழப்புக்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இதன் மூலம் T20 உலகக்கோப்பை வரலாற்றில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சதமடித்த முதல் வீரர் என்ற சாதனையை பதும் நிசங்கா படைத்துள்ளார். இந்த போட்டியில் வென்றதன் மூலம் இலங்கை அணி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது. முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியும், இத்தாலிக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களும் வழிபட அனுமதி வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிரான மறு ஆய்வு மனுக்களை 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த மனுக்கள் மீதான விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் தொடங்கும் எனவும் அறிவித்துள்ளார். தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோருபவர்களின் மனுக்கள் ஏப்ரல் 7 முதல் 9 வரையிலும், அதை எதிர்ப்பவர்களின் மனுக்கள் ஏப்ரல் 14 முதல் 16 வரையிலும் விசாரிக்கப்பட உள்ளன. இறுதி வாதங்கள் ஏப்ரல் 22ஆம் தேதிக்குள் முடிக்கப்படும் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 10 முதல் 50 வயது வரையிலான பெண்கள் வழிபடுவதற்கு இருந்து வந்த தடையை கடந்த 2018இல் உச்சநீதிமன்றம் நீக்கியது. இதனால் கேரளா முழுவதும் பெரும் போராட்டங்கள் வெடித்த நிலையில் இந்த தீர்ப்புக்கு எதிராக மறு ஆய்வு மற்றும் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி 2 நாட்கள் பயணமாக இஸ்ரேல் செல்ல உள்ளார். ஜெருசலமில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணத்தை உறுதி செய்துள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது அனைத்து வகையான ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப் போவதாக நேதன்யாகு தெரிவித்துள்ளார். இதனிடையே பிப்ரவரி 25 மற்றும் 26 தேதிகளில் பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் பிரதமர் மோடி 2வது முறையாக இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹம்பி கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 3 மரண தண்டனை விதித்து கர்நாடக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி ஹம்பி அருகே உள்ள சனாப்பூரில் இருக்கும் துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்ற இஸ்ரேல் சுற்றுலா பயணி உட்பட 2 பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர். அவரை காப்பாற்ற வந்த சுற்றுலா பயணி ஒருவரும் கொடூரமாக கொல்லப்பட்டிருந்தார். இது தொடர்பாக கொலை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, கொலை முயற்சி மற்றும் கொள்ளை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்த போலீசார் 3 கைது செய்திருந்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை கொப்பல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் 3 குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் அறிவித்தது. இந்த நிலையில் 3 மரண தண்டனை அளித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. டெல்லியில் ரீல்ஸ் வீடியோ எடுக்க முயன்றபோது தவறி கழிவுநீர் கால்வாயில் விழுந்த இளம் பெண்ணை போலீசார் போராடி மீட்டனர். நஜாப்கர் பகுதியைச் சேர்ந்த பாவனா என்ற 22 வயது இளம் பெண் கழிவுநீர் கால்வாயில் கொட்டப்படும் குப்பைகள் குறித்து விழிப்புணர்வு ரீல்ஸ் வீடியோ எடுக்க முயன்றுள்ளார். அப்போது கால் தவறி உள்ளே விழுந்த அவர் அதிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் கழுத்தளவு கழிவுநீரில் சிக்கிக் கொண்ட நிலையில் உதவி கேட்டு சத்தம் எழுப்பியுள்ளார். அப்போது அந்த வழியாக சென்ற போலீசார் இளம் பெண்ணை கயிறு மூலம் பத்திரமாக மீட்டனர். खींच लो भाई साहब, थोड़ा ऊपर न होगा हाथ இளம் பெண் விழிப்புணர்வுக்காக ரீல்ஸ் வீடியோ எடுத்திருந்தாலும் அஜாக்கிரதையாக செயல்பட்டதால் கழிவு நீரில் விழும் நிலை ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.